ஹாய் ஹைஸ், வெல்கம் டு சாந்தி கிச்சன். இன்னைக்கு சாந்தி கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பட்டர் சிக்கன். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய சிக்கன் ரெசிபி போட்டிருக்கோம். இந்த ரெசிபி முற்றிலும் மாறுபட்ட சுவையில் இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு லெமன் எடுத்து அதில் பாதி லெமனை மட்டும் கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதில் உள்ள ஜூஸை மட்டும் புழிஞ்சிக்கலாம். இது கூட கட்டி தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour சிக்கனை ஊற வச்சுருங்க. 1/2 hour ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு தவா வச்சு தவா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகினதுக்கப்புறமா நம்ம தவா முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஒன்று ஒன்றா தவாவில் சேர்த்துக்கலாம். பட்டரில் இந்த சிக்கன் நல்லா ஷாலோ ஃப்ரை ஆகட்டும். நல்லா பெரட்டி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகினதுக்கப்புறமா 1 இஞ்சி பட்டை அதை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கூடவே 3 கிராம்பு, இது கூடவே 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 10-11 முந்திரியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி முந்திரி எல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்து நல்லா வேக விடணும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கின பொருளெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. பட்டர் மாதிரி இருக்கணும், பேஸ்ட்டு மாதிரி நல்லா மையாக அரைச்சாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலம்பி அது இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம கலந்த மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலா 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சேலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கடைசியாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லியிலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த பட்டர் சிக்கனுக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து சப்பாத்தி, குல்கா, அப்புறம் நான், இது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்கு கோதுமை சப்பாத்தி செஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.